ஹாய் உறவுகளே, இன்றைக்கி வந்து நம்ம கருங்குருவி அரிசி வந்து ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சுட்டு இப்போ வெந்துட்டுருக்கு. இதை வந்து நம்ம வடிச்சிட்டோம்னா நார்மல் ரைஸ் மாதிரியே தான் இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கனாக்கா துருகி வச்ச தேங்காய், அப்புறம் வந்து வெல்லம், இல்லை நாட்டு சர்க்கரை, இல்லை கருப்பட்டி, அந்த மாதிரி எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதை வடித்தாச்சு. வடித்து பாருங்கள் எப்படி ரைஸா நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருக்கா, செம்மையாக இருக்குல்ல. இதில் வந்து வெல்லம், தேங்காய், இதையெல்லாம் நான் நுணுக்கி திருவி வச்சுருக்கேன். தேங்காவை தேங்காயை நல்லா போட்டுக்கலாம். கொஞ்சம் ஷேக் ஆகுது, மன்னிச்சுக்கோங்க. இப்போ வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சாதம் வேக வைக்கும் போதே நான் உப்பு போட்டுட்டேன். நீங்கள் தேவைன்னா சால்ட்டு போட்டுக்கலாம், அப்படி இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா அழகாக குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். கொஞ்சம் அப்படியே நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த ஹீட்லேயே வந்து அந்த வெல்லம்லாம் மெல்ட் ஆகிடும். இல்லை நாட்டு சர்க்கரை இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் வந்து நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லது. ஸோ அதனால் நான் நாட்டு சர்க்கரை இல்லாதனால வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அந்த ஹீட்லேயே அந்த வெல்லம்லாம் நல்லா மெல்ட் ஆகிடும். பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இது கூட வந்து பூண்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஏங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.